மேம் நேத்தோட கொஸ்டின்ஸும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குங்க மேம். டாக்டர் கொஞ்சம் நாங்க ரொம்ப எடுத்துட்டோங்க. நான் பாக்கே 6:30க்கு தான் முடிஞ்சது. அதுக்குள்ள ஆமாங்க. கொஞ்சம் பெண்டிங் ஆரம்பிச்சுட்டேன். அதனால. ஆமாங்க. ஓகேங்க மேம். இப்ப எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? மேம் ஒரு 17 தான் வந்திருக்காங்க மேம். ஓகே, ஓகே. அப்படியே நீங்க ஸ்டார்ட் சொல்லுங்க அப்ப பண்ணிக்கலாமா? ஓகேங்க மேம். நீங்க சொல்லுங்க அப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிரலாங்க மேம். 5, 7 ஆயிடுச்சுங்க மேம். ஓகே. சரி. ஓகே. இப்ப கொஸ்டின்ஸா இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? மேம் நீங்களே சொல்லிருங்க மேம். இல்ல நெறைய பேர் வந்தா அப்புறம் மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வேணா கொஸ்டின்ஸ் இந்த இப்ப இருக்கிறவங்க நெறைய போட்டுருக்காங்க இல்லீங்களா? அவங்களோட ஆமாங்க கொஸ்டின்ஸ் வேணா மேம். பார்த்துட்டு இருக்கலாம். அ ஓகேங்க. கொஸ்டின்ஸ் இருந்தா சரிங்க. எடுங்க. ஓகேங்க மேம். நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வனிதா கேட்டிருக்காங்க மேம். Hi ma'am, I'm சொல்லுங்க. suffering by cold from last Friday. So my boy, 88 days old, also having cold. Is it need treatment or not? Thanks in advance. கோல்டுனா ரன்னிங் நோஸா, நேசல் பிளாக்கா அப்படின்னு பார்க்கணுங்க. அது பாப்பாவோட ஃபீடிங்க டிஸ்டர்ப் பண்ணுதா இல்லையா? இல்லன்னா ஆட்டோமேட்டிக்கா யூசுவலா உங்களுக்கு இருக்கிறது ஒரு வைரல் தான். ஸோ அந்த நீங்க இப்ப ரெடி ஆயிட்டீங்கன்னா, பாப்பாவும் ரெடி ஆயிடுவாங்க. உங்க பிரஸ்ட் மில்க்ல இருக்க ஆன்டிபாடிஸே எனஃப். உங்களுக்கு பாப்பாவுக்கு சிம்ப்டமேட்டிக்கா வேணா நீங்க ட்ரீட் பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கு மத்தபடிக்கு ரன்னிங் நோஸ் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கு. அவங்களே செட்டில் ஆயிக்கிறாங்க. ஃபீடிங் நல்லா எடுத்துக்க முடியுதுன்னா, எந்த மெடிகேஷனும் வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு பாப்பாவுக்கு ரன்னிங் நோஸ் எதுவும் இருக்குதுன்னா, யூ கேன் கோ ஃபார் செட்ரிசின் சிரப்ஸ் போய்க்கலாம். அப்புறம் நேசல் பிளாக் இருந்தா, நேசோக்ளியர் சலைன் டிராப்ஸ் போய்க்கலாம். இல்லன்னா எதுவும் வேண்டாம். Okay. Um, ma'am, hello doctor. Moto GS5 கேட்டிருக்காங்க. Hello doctor, my baby is 175 days old. For past 1 week, he is not sleeping at the stretch at night. Every 1 hour or 2 hour, once he demand for feed. Is my BMS not sufficient for him? இல்ல அது மாத்திரம் கிடையாது. நீங்க வந்து குமுலேட்டிவ் வெயிட் கெயின் மட்டும் பாருங்க. இப்ப அது ஸ்லீப் ரிலேட்டடா தான் இன்னைக்கு ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஒரு செஷன் எடுக்க ஒரு 15 மினிட்ஸ் வந்து சொல்லலாம்னு இருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து குட்டிங்களோட டயட்ட பத்தியும், அவங்களோட பிஹேவியர பத்தியும் கொஞ்சம் பேசிட்டோம். அடுத்து வந்து மதர்ஸ் ரொம்ப ஃபேஸ் பண்ற ட்ரபிள் வந்து ஸ்லீப் இனிஷியேஷன் அண்ட் ஸ்லீப் சஸ்டைனபிலிட்டி தான். அத பத்தி தான் சரி மற்றவங்களும் நெறைய பேர் வந்த அப்புறம் அத பத்தி உங்களுக்கு சொல்றேங்க. ஓகேங்க மேம். Ma'am, அதே person, we are using mineral can water for drinking purpose. Can I boil and give the same to baby? பேபிக்கு வேண்டியது இல்லைங்க. பேபிக்கு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா பிரஸ்ட் மில்க்லயே ஏற்கனவே 88% வாட்டர் கன்டென்ட் தான். அதனால ஆட் ஆன் வாட்டர் வந்து நாட் நீடட் அண்ட் ஷுட் நாட் பி கிவன். நீங்க வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் வீனிங் ஆரம்பிப்பீங்க இல்லையா? அப்பதான் வந்து வாட்டர் குடுக்கணும். அப்ப நீங்க என்ன ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்றீங்களோ, அதே பேபிக்கு அப்படியே குடுத்துக்கலாம். ஓகே. மேம் அதுவும் அந்த வாட்டர் லெவல் நம்ம லிமிட் சொல்லுவோம்லங்க மேம். சாலிட் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒரு நாளைக்கு ஒரு 30 to 40 ml அந்த இது போதுமானது. இல்லன்னா பிரஸ்ட் இல்ல மில்க்கோட இல்ல அது 6 மந்த்ஸ்க்கு அப்புறங்க. அதுக்கப்புறம் ஓகேங்க. தான் நம்ம வந்து வாட்டர் ஸ்டார்ட் பண்ணணும். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம வாட்டர் ஸ்டார்ட் பண்றதும், நீங்க இப்ப வந்து ரைஸ் கஞ்சி எவ்வளவு குடுக்குறீங்களோ, அதுக்கு இடையில இப்போ 3, 4 ஸ்பூன்ஸ் ரைஸ் கஞ்சி குடுத்தீங்கன்னா, இடையில 1 ஸ்பூன்ஸ் அந்த 3:1 ரேஷியோ அந்த மாதிரி குடுத்தா போதுங்க. ஓகே. ஹலோ நெக்ஸ்ட் மேடம். நெக்ஸ்ட் விக்கி கேட்டிருக்காங்க மேம். Hi சொல்லுங்க. doctor, what to do for constipation? My baby girl is 52 days old. She did poop for 5 days. 50 டேஸ் பேபினா, நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்ல இருக்கோமா, ஃபார்முலாஸ் போடுறோமா அப்படின்னு பார்க்கணுங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீட் பேபி, அதர்வைஸ் வந்து மோஷன் வந்து இப்படி ஒன்ஸ் இன் 5 டேஸ் போகுதுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது எல்லாமே அப்சர்வ் ஆயிடுதுன்னு அர்த்தம். அது வந்து பாப்பாவுக்கு அதர்வைஸ் கான்ஸ்டிபேட்டட் ஸ்டூல்ஸ் இல்ல. நீங்க வந்து கான்ஸ்டிபேஷன்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிபேஷனுக்கு டெஃபினிஷன் என்னன்னா, இந்த ஏஜ் குரூப்ல டெய்லி பாசேஜ் ஆஃப் மோஷன் கிடையாதுங்க. 5 டேஸ் கழிச்சு போனாலும் மோஷன் வந்து செமி சாலிடா போகுதா? இல்ல ரொம்ப ஹார்டா திக் ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி போகுதா? அப்படிங்கிறது தான். 5 டேஸ் கழிச்சு போனாலும் மோஷன் வந்து செமி சாலிட் கண்டென்ட்டா போகுதுன்னா, நத்திங் டு இன்டர்வென். பிரஸ்ட் ஃபெட் பேபிஸ் ஈவன் தே கேன் பாஸ் ஒன்ஸ் இன் 7 to 10 days. Thank you ma'am. Next person ma'am. Nandini கேட்டிருக்காங்க. Is showing flashcards or book to 6+ months baby good? Whether it's affect baby eyesight?
இந்த இந்த மாதிரி ஃபிளாஷ் கார்ட்ஸ் காமிக்கிறது அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதாவது சின்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா பிளாக் அண்ட் அது வந்து விஷுவல் ஸ்டிமுலேஷன்க்காக குடுக்கறதுங்க. அது யூ கேன் ஷோ பட் நெறைய காமிக்க கூடாது. ஒரு 5 பர்ட்டிகுலர் 5 டூ 10 மாத்திரம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். ஈச் டைமும் அதே தான் ரிப்பிட்டேட்டிவா காமிக்கணும். ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ஈவன் 1 மந்த் ஆஃப் ஏஜ்லேருந்து ஒவ்வொரு வாட்டிக்கும் ஃபீடிங்க்கு முன்னாடி தான் கொஞ்சம் பாப்பா அலர்ட் ஆயிருப்பாங்க. மத்த நேரம்லாம் தூங்குவாங்க, கிராங்கியா இருப்பாங்க. ஸோ அந்த ஃபீடிங்க்கு முன்னாடி கொஞ்சம் அலர்ட் ஃபேஸ்ல இருக்கும்போது யூ கேன் ஷோ டூ தெம். அது வந்து அவங்களோட சைட்டையும், அவங்களோட டெவலப்மெண்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஆனா வந்து ஓவரா திணிக்க கூடாது. இட் ஹாஸ் டூ பி அவங்க என்ஜாயபிளா இருக்கிற வரைக்கும் இட்ஸ் ஓகே. பாப்பாவுக்கு ஓகே. பிடிக்கல. பாப்பா என்ஜாய் பண்ணல. ஆனா அத இப்படி உட்கார வச்சுட்டு முன்னாடி காமிக்கிறது நல்லதில்ல. பாப்பா அத என்ஜாய் பண்றாங்கன்னா, யூ கேன் கன்டின்யூ. தட் இஸ் இட் இஸ் யூசுவல். ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் மேம் பிரியா மனோஜ் கேட்டிருக்காங்க. ஹாய் மேம், கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ த டிவார்மிங் மெடிசின் ஃபார் மை 2.6 இயர்ஸ் ஓல்ட் டாட்லர்? டிவார்மிங் நம்ம வந்து ரொட்டீன் டிவார்மிங்கா பண்றீங்களா? இல்ல வந்து ஹோலா ஃபேமிலில யாருக்காவது சிம்ப்டம்ஸ் இருக்கா அப்டின்னா? ரொட்டீன் டிவார்மிங் பண்றீங்கன்னா, சிரப் பேண்டி அப்டின்னு இருக்கும். அதுல ஃபுல்லாவே 10 எம்எல் தான் இருக்கும். அத அட் நைட் அப்டியே ஃபுல்லா ஒரே சிரப்பா குடுத்துறணும் ஃபார் இந்த ஏஜ் குட்டிக்கு. ஸோ இல்ல சிம்ப்டம்ஸ் ஏதாவது இருக்கு. பாப்பாக்கு நைட்ல வந்து மோஷன் போற இடத்துல அரிக்குது, யூரின் போற இடத்துல வலிக்குது சொல்றாங்க. இல்ல நீங்களே ஏதாவது குட்டி குட்டி பின் வர்ம்ஸ் எதுவும் பார்த்துருக்கீங்க. இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாராவது வர்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா, ஹோல் ஃபேமிலியா தான் டிவார்ம் பண்ணுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சிம்ப்டம்ஸ் இருக்காது. பட் ஆனா வந்து பாப்பாவ மட்டும் ட்ரீட் பண்ணி விட்டீங்கன்னா, ஃபேமிலில இருக்கவங்க மத்தவங்க கிட்ட இருந்து அது திருப்பி வந்து பாப்பாவுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ சிம்ப்டம்ஸ் ரொட்டீன் நான் வந்து சும்மா ரொட்டீனா பண்ணணும்னு சொல்றாங்கல்ல மேடம். அதுக்காக பண்றோம்னா, நீங்க வந்து சிரப் பேண்டின்னு வருங்க. BANDY பேண்டி வரும். அல்பெண்டசோல் சிரப்பு. அத வாங்கிட்டு 10 எம்எல் இருக்கும். நைட் பாப்பாக்கு சாப்பாடு குடுத்த அப்புறம் நைட் வந்து 10 எம்எல் ஃபுல்லா குடுத்துருங்க. இல்ல சிம்ப்டமேட்டிக்கா இருந்துச்சுன்னா, யூ ஹேவ் டு ஹேவ் எ ஹோல் ஃபேமிலி மெம்பர் டிவார்மிங் கண்டிப்பா பண்ணணும். ஓகேங்க மேம். மேம் அது ஏதாவது டைம் லிமிட் இருக்காங்க மேம்? டிவார்மிங்னா இப்போ இயர்லி ஒன்ஸ் குடுத்தா போதும், 6 மந்த்ஸ் ஒன்ஸ் குடுத்தா போதும் அந்த மாதிரி? யூசுவலா வி டோன்ட் ரெக்கமெண்ட் ரொட்டீன் டிவார்மிங் அன்லெஸ் குட்டிக்கு வந்து அனீமியா ஏதாவது இருக்கு. பிரிடாமினன்ட்லி ஃபுட் வந்து தே டேக் ஃப்ரம் அவுட் சைட் ஃபுட் எடுத்துக்கிறவங்க, இல்ல மெய்ட் வந்து பாப்பாவ நெறைய ஹேண்டில் பண்றவங்க, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, தே ஹேவ் டூ 6 மந்த்ஸ் ஒன்ஸ், 1 இயர் ஒன்ஸ் டிவார்மிங் பண்ணணும். பெருசா நாங்க ஹோம் மேட் ஃபுட்ஸ் தான் மதர் அ இம்மீடியேட் கேர் கிவர் தான் பேபிய ஹேண்டில் பண்றாங்க அப்டின்னா, ரொட்டீன் டிவார்மிங் நாட் ரெக்கமெண்டட். அன்லெஸ் ஓகே. பாப்பாக்கு சிம்ப்டம்ஸ் இருந்தா மாத்திரம் டிவார்ம் பண்ணா போதும். ஓகே. மேம் நந்தினி அவங்க அதே பெர்சன் திரும்ப கேட்டிருக்காங்க. ஷோயிங் ஃபிளாஷ் கார்ட் இஸ் ரியலி இம்ப்ரூவ் பிரெயின் டெவலப்மென்ட்டா மேம்? ரியலி இல்லைங்க. அத விட இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. பாப்பாவ நல்லா கரெக்ட்டா ஸ்லீப் டியூரேஷனு, அதாவது எமோஷனலா நம்ம எவ்வளவு தூரம் பாப்பாவ ஹேப்பியா வச்சுக்கிறோமோ, அதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் வந்து அதாவது என்ன கேட்டீங்கன்னா, அது ஐக்யூ எவ்வளவு மேடம் இம்ப்ரூவ் ஆகும்னா 1 அதாவது இப்ப நம்ம ஐக்யூ சொல்லுவாங்க. 78 80 அதுக்கப்புறம் 100க்கு மேல இருந்தா ரொம்ப சூப்பர் ஐக்யூ பெர்சன்ஸ் அந்த மாதிரி சொல்றதுல, அதுல 1 டிஜிட் 2 டிஜிட்ஸ் தான் இம்ப்ரூவ் ஆகும். அதான் நான் சொல்றேன் இல்லையா? பாப்பாவுக்கு அது என்ஜாயபிளா இருக்கு. இப்ப நம்ம ஒரு கலர் பிக்சர் காமிக்கிறோம். அத பாப்பா ஆசைப்படுது, புடுங்கி பாக்குது அப்படின்னா, அத என்ஜாய் பண்ணுது. என்ஜாய் பண்ற விஷயமா இருந்தா யூ கேன் ஷோ இட். அது நம்ம பேபியோட ரெஸ்பான்ஸ பொறுத்து தான். பாப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஆனா நான் வந்து என் பாப்பாவுக்கு டெவலப்மென்ட்க்கு இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வச்சு பண்ணுனீங்கன்னா, இட் இஸ் நாட் ரியலி யூஸ்ஃபுல். பாப்பாவுக்கு அது வந்து பிஹேவியரலா அது என்ன அம்மாவால நம்மளோட எமோஷன்ஸ புரிஞ்சுக்க முடியல. அது நெகட்டிவ் தான் போய் சேரும். அதான். ஃபிளாஷ் கார்ட்ஸ்க்கு ரோல் உண்டு. பட் ஒன் பாப்பாவோட என்ஜாயபிலிட்டிய மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதுவும் ஓவரா ஃபிளாஷ் கார்ட்ஸ் காமிக்க கூடாது. 1 ஆர் 2 பிக்சர்ஸ் இல்ல 5 பிக்சர்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு பாப்பா என்ஜாய் பண்றாங்கன்னா காமிங்க. பண்ணலன்னா விட்டுருங்க. ஓகே. கௌஷிகா கேட்டிருக்காங்க மேம். மை பேபி இஸ் 2 இயர் ஓல்ட். ஹி இஸ் சக்கிங் தம்ப் ஃப்ரம் 7 மந்த்ஸ். ஹவ் டு ஸ்டாப் திஸ்? தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகேங்க. இந்த தம் சக்கிங் ஈஸியா ஸ்டாப் பண்ணிடலாங்க ஒரு 1 வீக்ல. பட் ஆனா வந்து பாப்பா எதுக்காக தம் சக் பண்றாங்கன்னா, அவங்கள செல்ஃப் சூத் பண்ணிக்கிறாங்க. பொதுவா வந்து அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா கிராங்கியா அழுவாம தன்னைத்தானே தம் சக்கிங்கோ இல்ல வேற ஃபிங்கர்ஸ் சக் பண்ணி அவங்கள சூதன் பண்ணிக்கிறாங்க. இப்ப நைட்ல வந்து அந்த ஸ்லீப் உங்களுக்கு நான் சொல்லும்போது வரும். ஸோ அந்த அசோசியேஷன்ஸ் வந்து ஏதாவது தேவைப்படும். இப்ப அத நம்ம எடுத்து விட்டோம்னா, பாப்பாக்கு தனியா தூங்கிக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட் வந்துட்டாங்கன்னா, யூ கேன் டிஸ்கன்டின்யூ தம் சக்கிங்.
அதுக்கு தம் சக்கிங்க்கு வந்து நமக்கு ஆயின்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நோ பைட் ஆயின்மெண்ட்னு இருக்கும். அது வந்து நெயில் பாலிஷ் மாதிரி தான். ஒயிட் கலர்ல வாட்டர் லிக்விட் மாதிரி இருக்கும். வி ஹேவ் டு அவங்க தம்பா இல்ல எந்த ஃபிங்கர் சக் பண்றாங்களோ அதுக்கு பயங்கர பிட்டர் டேஸ்ட். பட் இட் இஸ் பெலட்டபிள். அதாவது கெமிக்கல் குடுத்து பாப்பா வந்து ஏதாவது ரியாக்ஷன் ஆகும்னா அது வந்து அப்சர்ப்ஷன் ஆகாது குடல்ல. ஸோ அதனால பயம் கிடையாது. ஸோ அத என்ன பண்ணணும்னா நெயில் பாலிஷ் அப்ளை பண்ற மாரி நல்லா அவன் ஃபர்ஸ்ட் டே தூங்குறப்ப திக் கோட்டிங் மாதிரி அப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட் டே வந்து ஆனா அந்த அன்னைக்கு அவன் சக் பண்ணினானா எல்லாம் எச்சிய துப்பிட்டே தான் இருப்பான் கசக்குதுன்னு. அப்ப அவன் எந்திரிக்கிறப்போ யூ ஹேவ் டு டெல் த ரியல் ட்ரூத். நம்ம டாக்டர் கிட்ட போனோம். டாக்டர் வந்து இந்த ஃபிங்கர்லாம் இப்படி ஆயிடும். மவுத் டீத் எல்லாம் உங்களுக்கு பெருசாயிடும். நீங்க பெருசாயிட்டீங்க. அந்த புண்ணுக்காக ஒரு மருந்து குடுத்தாங்க. அத அப்ளை பண்ணியாச்சு. ஒரு தடவ அப்ளை பண்ணா அது ரொம்ப வருஷத்துக்கு கழுவுனாலும் போகாதுடா குட்டி. அதனால நீங்க வாயில வைக்காதீங்க. அந்த மருந்து போனோனே நீங்க வாயில வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடணும். ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டா நெயில் பாலிஷ் மாதிரி அது டிஸப்பியர் ஆகாது. நம்ம நெயில் பாலிஷ் எப்படி ஒரு 1 வீக்கு இருக்கு இல்லீங்களா? பட் யூ ஹேவ் டு டெல் த ட்ரூத் டு த சைல்டு. அப்பதான் வந்து சைல்டு புரிஞ்சுப்பாங்க. ஓகே அம்மா ஒண்ணும் பண்ணல. டாக்டர் நமக்காக மருந்து போட்டுருக்காங்க அப்படிங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வைக்க மாட்டாங்க. நீங்க வந்து கன்சோலிங்கா இருக்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டெய்லியும் நைட் அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் அந்த கோட்டிங் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். ஏன்னா வந்து யூசுவலா வந்து அத அவங்க கிட்ட நம்ம வந்து அது டிஸப்பியர் ஆக 1 வீக், 1 மந்த் ஆகும்னு நம்ம சொல்லுவோம். பட் அது வந்து 24 ஹவர்ஸ்க்கு அது லாஸ்ட் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து அவங்க மறுபடியும் தூங்குறப்ப அப்ளை பண்ணிட்டே இருந்தோம்னா, அவங்க விட்டுருவாங்க. அந்த அப்ளை பண்றத மட்டும் ஃபர்ஸ்ட்டே வந்து ரொம்ப திக் லேயரா அப்ளை பண்ணணும். நம்ம நெயில் பாலிஷ் கோட்டிங் மாதிரி வந்து சும்மா லைட்டா அடிச்சு இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா அடிப்போம். நாளைக்கு கொஞ்சம்னா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அத வாஷ் பண்ணிட்டு சக் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா, இல்ல நான் நேத்திக்கு நல்லா கழுவுனேன் போயிடுச்சு. அது போயிடுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் டே திக்கா அப்ளை பண்ணிக்கோங்க. யூசுவலி அது போட்டோம்னா ஒரு 5 டேஸ் 7 டேஸ்லயே விட்டுருவாங்க. ஓகேங்க மேம். நெக்ஸ்ட் நாயகி கேட்டிருக்காங்க மேம். ஹாய் டாக்டர், மை பேபி இஸ் கோயிங் மோஷன் லிட்டில் பை லிட்டில், இஸ் இட் நார்மல்? சாரி. அதுங்கள இந்த கம்ப்யூட்டர்ல பாப்பா ஒண்ணு வந்துச்சு. சொல்லுங்க. ஓகேங்க மேம். ஹாய் டாக்டர், மை பேபி இஸ் டூயிங் மோஷன் லிட்டில் பை லிட்டில், இஸ் இட் நார்மல்? எவ்வளவு ஏஜ்ங்க பாப்பாவுக்கு? அவங்க மென்ஷன் பண்ணலைங்க மேம். ஓகே. சி அந்த லிட்டில் பை லிட்டில்னா 72 டேஸ் ஓல்டுன்னு போட்டாங்க. 72 டேஸ்னா இட்ஸ் நார்மலுங்க. இட்ஸ் நார்மல். ஓகேங்க மேம். அந்த 72 டேஸ்ல ஈச் ஃபீட் குடிச்சா உடனே போகும். கொஞ்சோண்டு போவாங்க. அது வந்து நார்மல். ஓகே. விக்கி கேட்டிருக்காங்க மேம். ஐ கேவ் டியூல்கோலாஸ் டுடே ஃபார் கான்ஸ்டிபேஷன் ஆஃப்டர் கன்சல்டிங் மை பீடியாட்ரிஷியன், இஸ் இட் ஓகே? ஏஜ் குரூப் தான் மேட்டர்ஸ். And my girl அவங்களுக்கு is having அதே person தாங்க மேம். And my girl is having reflux and vomit milk often ma'am. Kindly advise, and it is the reason for her constipation. She is 4.3 kgs in 52 days. டல்கோலக்ஸ் வேண்டியது இல்லைங்க. சி ரிஃப்ளெக்ஸ் பாப்பாவோட வெயிட் கெயின் எப்படி இருக்குங்க உங்களுக்கு 52 டேஸ்ல? 4.3 kg ன்னு போட்டிருக்காங்க மேம். பர்த் வெயிட் எவ்வளவு இருந்தாங்க? சி அதர் ஆல்வேஸ் வி கம்பேர் வித் பர்த் வெயிட். விக்கி அப்படியே போட்டுருங்களேன் கமெண்ட்ல 3ன்னு போட்டிருக்காங்க மேம். 3. ஓகே. 3 இப்போ வந்து 52 டேஸ்ல she is 4.3. 4.3 ஆமாங்க மேம். ஓகே. சி வெயிட் கெயின் நல்லா இருக்குங்க உங்க பாப்பாவுக்கு. நீங்க வந்து ரிஃப்ளெக்ஸ்னா நீங்க வந்து அடிக்குவேட்டா பர்பிங் மட்டும் நல்லா என்ஷூர் பண்ணுங்க. மத்தபடிக்கு இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? பாப்பா வந்து ரிஃப்ளெக்ஸ் பண்றாங்க, வாமிட்டிங் பண்றாங்க, மோஷன் போகலையா? ஆமாங்க மேம். மோஷன் போகாம இருக்கிறது வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி போறாங்க? இது கொஞ்சம் வந்து அந்த என்ன ஃபீடிங்ஸ் இது மட்டும் நம்ம என்ஷூர் பண்ணா போதும். சார் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இல்லீங்களா? நம்மளோட ஹைண்ட் மில்க் வந்து ஒரு வாட்டிக்கு நீங்க இப்ப ஃபீட் பண்ணீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீட்ல தானே இருக்கீங்க விக்கி? ஓகே. சோ எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னா நீங்க ஒரு பக்கம் நீங்க இப்ப 10:00 ஃபீட் பண்றீங்கன்னா, லெஃப்ட் பிரஸ்ட் ஃபுல்லா எம்ப்டி ஆயி பாப்பாக்கு கிடைக்கிற மாரி பாத்துக்கோங்க. அடுத்த 12:00 யூ எம்ப்டி தி ரைட் பிரஸ்ட். நீங்க வந்து ஹைண்ட் மில்க் கிடைக்கிற மாரி என்ஷூர் பண்ணிக்கோங்க. பர்பிங் அடிக்குவேட்டா பண்ணீங்கன்னா போதும். இந்த மோஷன்க்காக யூ நீட் நாட் ட்ரீட். தட் வில் பி மை அட்வைஸ் ஃபார் யூ. Thank you மேம். அதையும் மீறி உங்களுக்கு ரிஃப்ளக்ஸ் இருக்கு, வாமிட்டிங் இருக்குதுன்னா, யூ கேன் கோ ஃபார் டோம்ஸ்டால் சிரப். அது அந்த பாப்பாவோட ஸ்டொமக் கெப்பாசிட்டிக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அவ்வளவுதான். ஓரல் டோம்ஸ்டால் சிரப் வேணா குடுத்துக்கலாம். டல்கோலக்ஸ் வேண்டாம். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் சிவமதன் அவங்க கேட்டிருக்காங்க மேம்.
Hi, ma'am. My baby is 22-month old. He is affected by multiple hemogomia. When baby was 1 month, doctor advises physiotherapy. Therapist gave 4 months exercise, but baby still not walking. Baby put on ventilation in continuous 1 month. என்ன கண்டிஷன் எனக்கு சரியா ஹீமோகோமியான்னு போட்டிருக்காங்க மேம். அது எவ்ரி ஒன்ல போடல, எனக்கு மட்டும் தனியா மெசேஜ் பண்ணுங்க. அது கடைசியா போடுறேங்க மேம். ஓகே ஓகேங்க. எனக்கு ஆக்சுவலி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. பாப்பாவோட டெவலப்மெண்ட் வந்து டிலே ஆயிருக்கு. பாப்பாவுக்கு வந்து 1 மந்த் வென்டிலேஷன் கிடைச்சிருக்கு. சம் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் இருக்கு. அது வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா வந்து அவங்களோட மசில்ஸ் ஸ்டிஃபனிங்கா இல்ல என்னன்னு அட்ரஸ் பண்ணி அதுக்கேத்த பிசியோதெரபி பண்ணினா தான் அவங்க ரெடி வருவாங்க. பட் உங்களோட கண்டிஷன் என்னன்னு எனக்கு புரியல. சம் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் தான் நீங்க சொல்றீங்க. 1 மந்த் வென்டிலேஷனா அந்த வென்டிலேட்டர் ரிலேட்டட் இஷ்யூவா அது என்ன நம்ம கொஞ்சம் பாப்பாவ எக்ஸாமின் பண்ணணுங்க பாப்பாவ. ஓகேங்க மேம். நெக்ஸ்ட் மோட்டோ ஜி 5 இயர்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க மேம். மேம், ஃப்ரம் ஆஃப்டர் மொஸ்கிட்டோ பைட் மை பேபி ஹாஸ் ரெட் ஸ்பாட் ஆன் த ஸ்கின். இட் டேக்ஸ் ஃபியூ டேஸ் டு கெட் நார்மல். டு வி நீட் டு யூஸ் எனி ஆஃப்டர் பைட் கிரீம்? இல்ல வேண்டாங்க. எதுவும் வேண்டாம். பொதுவா சில பேபிஸ்க்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கூட ஆகும். அதுவுமே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுங்க. நீங்க ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டுக்கணும். பாப்பாவுக்கு வராம இருக்கணும்னா, நீங்க ஃபுல் ஒயிட் ஸ்லீவ்ஸ் போட்டுக்கோங்க. பிரிவென்ஷன் தான் பெஸ்ட். அவ்வளவுதாங்க. இதுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இல்லாம சரியாயிடுச்சுன்னா, நீங்க எதுவும் போட வேண்டியது இல்லைங்க. தேங்க்யூ மேம். மேம், அது கோகோனட் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களாங்க மேம் மஸ்கிட்டோ பைட்டுக்கு? அது போட்டாவே கொசு கடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களேங்க மேம். அது ரொம்ப நீங்க வளவளன்னு அப்பயே அது வந்து வழுக்கிட்டு போணும். அந்த மாதிரி இருந்தா அத அப்படி இருந்தா வந்து பாப்பாவும் வலிக்கு விழுந்துருவாங்களே. சோ அதனால நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. கோகனட் ஆயில் ஸ்கின்ல அப்ளை பண்றதுனால ப்ராப்ளம் எதுவும் இல்ல. சம் சம் சில்ட்ரன் வந்து யாரு எக்ஸசிவா ஸ்வெட்டிங் ஆகுறாங்களோ, அவங்களுக்கு வந்து கோகனட் ஆயில் இருந்துச்சுன்னா, அதுவே வந்து அவங்களுக்கு அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி டெவலப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நம்மளோட ஓகே. பேபிக்கு தகுந்த மாரி பேபிய வந்து பெருசா ட்ரை ஸ்கின் தாங்க ஒண்ணும் ஸ்வெட்டிங்லாம் பெருசா ஆகாது. அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் கோகனட் ஆயில். அதர்வைஸ் பிஃபோர் பாத் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத் எடுத்துக்கலாம். இந்த ஆஃப்டர் பாத் வந்து கோகனட் ஆயில் அப்ளை பண்றது ஒரே ஒரு விஷயம் நமக்கு இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். அது யாருன்னா ரொம்ப மாய்ஸ்ட் ஏரியால இந்த ஃபிளக்ஸர் அந்த கை மடக்கிற இடங்கள் ரொம்ப ஸ்வெட்டிங் அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இல்லன்னா போட்டுக்கலாம். கோகனட் ஆயில் வந்து ஒண்ணும் ஹார்மான சப்ஸ்டன்சஸ் கிடையாது. அதனால நீங்க ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு கொசு கடிக்கலன்னா சந்தோஷம். ஓகேங்க மேம். தேங்க்யூ மேம். கயல்விழி கேட்டிருக்காங்க மேம். குட் ஈவினிங் சொல்லுங்க. மேம். மை சிஸ்டர் இன் லா பேபிஸ் 1 foot from ankle is bent inward. Is it rectified by day or want to treat? Here ortho said want to put மாவு கட்டு. Is it necessary? ஆமாங்க. ஆமா. அது வந்து எவ்ளோ அளவுக்கு அவங்க இதுக்கு பேரு கிளப் ஃபுட்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து எதனால வருது அப்டின்னா, நம்ம வயத்துல பாப்பாவுக்கு அடிக்குவேட்டான ஸ்பேஸ் இல்லாததுனால தான் மோஸ்ட்லி வந்து அந்த டிஃபார்மேஷன் வருது. இல்லன்னா சம்டைம்ஸ் அது வந்து டெவலப்மெண்டல்லயே இருக்கலாம். அது வந்து நம்ம இப்பவே அட்ரஸ் பண்ணா தான் இட் வில் கெட் கரெக்டட். அவங்க வந்து எவ்ளோ டிகிரி இருக்குங்கிறத பார்த்து ரொம்ப கம்மியா இருக்குதுன்னா வெறும் பிசியோதெரபி மாத்திரம் போதும். ரொம்ப சிவியரா இருக்குது அப்டின்னா நம்ம பிஓபி போடணும். இன்னும் ரொம்ப சிவியரா இருக்குதுன்னா, அந்த டெண்டானுக்கு வந்து கரெக்ஷன் பண்ற மாதிரி, சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். சோ பாப்பாவோட சிவியாரிட்டிய பொறுத்து ஆர்த்தோ என்ன அட்வைஸ் பண்றாங்களோ, அத இப்பல இருந்தே பண்ணணும். நம்ம அப்புறம் இப்பல இருந்து கரெக்ட் பண்ணா தான் அவங்க 1 இயர்ஸ்ல நடக்கிறப்போ அது கரெக்ட்டா ஆகும் அவங்களுக்கு. ஓ, ஓகேங்க மேம். நெக்ஸ்ட் கௌஷிகா கேட்டிருக்காங்க மேம். அந்த தம் சக்கிங் மெடிசினோட நேம் இன்னொரு தடவை சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க மேம். ஃபீமைட் லோஷன். FEMITE ஃபீமைட் லோஷன். ஓகேங்க மேம். தேங்க்யூ FEMITE. சொல்லிட்டாங்க. அது வந்து டிட்டனோலியம் சோடியம் பென்சால்கோலியம் வருங்க அது. அத FEMITE நீங்க வந்து ஆன்லைன்ல அமேசான்ல போட்டீங்கன்னா கிடைக்கும். தேங்க்யூ மேம். அதுல வேற இதெல்லாம் இருக்கும். யா ஃபீமைட் கரெக்ட். அவங்க ஸ்பெல்லிங் போட்டிருக்காங்க அதாங்க. ஓகேங்க மேம். நெக்ஸ்ட் அபிநயா கேட்டிருக்காங்க மேம். சொல் ஒரே ஒரு நிமிஷம் கைஸ், கொஞ்சம் டைரக்ட் மெசேஜ் போடாதீங்க. எவ்ரி ஒன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது சூஸ் பண்ணி போடுங்க. டைரக்ட் மெசேஜ் போட்டீங்கன்னா அது எனக்கு மட்டும் தான் விசிபிள் ஆகும். நான் மேபி அதை ஸ்கிப் பண்ணிடுவேன். மேம், அபிநயா கொஸ்டின் கேட்டிருக்காங்க மேம். 3 சொல்லுங்க. and half month பேபிக்கு கோல்டு இல்ல, பட் முதுகுல சவுண்ட் மட்டும் வருது, என்ன பண்றது? நேசல் டிராப்ஸ் மாத்திரம் போட்டுக்கோங்க. பொதுவா நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன்னால தான் வரும். நேசல் டிராப்ஸ் போட்டுக்கோங்க. சலை நேசல் டிராப்ஸ் இருக்குங்க. 1 டிராப் ஒரு நாஸ்ட்ரில்லயும் நீங்க கேக்குறப்பெல்லாம் போட்டுக்கலாம். ஓகே மேம்.
Next, Priya Manoj ma'am, thank you சொல்லிருக்காங்க. My 6-month-old baby is not pooping daily from 3 months. Now I have started solids, but he is not passing motion daily. When he passes his next stool, it looks like tight stool. ஓகே. இப்ப நீங்க வீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, நெறைய வந்து வெஜிடபிள்ஸ் இப்ப கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி வந்து நல்லா பாயில் பண்ணி சூப்ஸ் மாதிரி வச்சு ஸ்மாஷ் பண்ணி அந்த வெஜிடபிளோட ஃப்ளூயிட்ஸ அந்த ஸ்மாஷ் பண்ணது அது வந்து உங்களுக்கு பாப்பாவுக்கு கிடைக்கிற மாதிரி இப்ப உங்களுக்கு அது மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த ட்ரை கிரேப்ஸ் அத நீங்க சோக் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி குடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் கொஞ்சம் வாட்டர்ல சோக் பண்ணி நீங்க ஆட் பண்ணி குடுத்துக்கலாம். இதெல்லாம் குடுத்தோம்னா நமக்கு ஃபைபர் கன்டென்ட் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். யூ கோ ஃபார் ட்ரை கிரேப்ஸ், வெஜிடபிள் சூப்ஸ் அண்ட் டேட்ஸ் அதெல்லாம் நல்லா சோக் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி குடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஸ்வாலோ பண்ண மாட்டாங்க. இன்னமும் அவங்க லிக்விட் செமி லிக்விட் கண்டென்ட்ல தான் அவங்க எடுத்துக்குவாங்க. லிக்விட் டு செமி சாலிட் கண்டென்ட்ல தான் எடுத்துக்குவாங்க 7 மந்த்ஸ் பாப்பா. அதனால நீங்க அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க ஆரஞ்சு ஜூஸஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் பிளைன் ஜூஸஸ் வித்தவுட் ஆடிங் சுகர். ஓகே. அது வந்து அந்த 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 ஃபைபர்லாம் இருக்கணுங்க ஜூஸஸ்ல வந்து. அந்த ஸ்ட்ரெட்ஸ் எல்லாம் எடுக்க கூடாது. ஃபில்டர் பண்ண கூடாது அந்த ஜூஸ. ஓகேங்க மேம். மேம் அபிநயா கேட்டிருக்காங்க 3.5 month பேபிக்கு ஹிமாலயா பேபி டைப்பர் யூஸ் பண்ணலாமா? எதுனாலும் டயப்பர் யூசிங் வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் கம்ஃபோர்ட் தாங்க. நீங்க வந்து பொதுவா என்ன சொல்வேன்னா மதர் அண்ட் பேபி கம்ஃபோர்ட்க்கு யூ கோ ஃபார் ஆன் அண்ட் ஆஃப். அப்பப்ப பாப்பாவுக்கு பம்ல ஃப்ரீ டைம் கொடுங்க. நீங்க இப்ப நைட்ல தான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னா நைட்ல போட்டீங்கன்னா டே டைம்ல கொஞ்ச நேரம் பாப்பாவுக்கு நாப்கின் இல்லாம விட்டுறணும். அப்பப்ப கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறது தான் பரவாயில்லைங்க. கண்டினியூஸ் நாப்கினை விட நீங்க எது உங்க பேபிக்கு சூட் ஆகுதோ அது நீங்க போட்டுக்கலாம். அதுல வந்து எந்த பிராண்ட்ஸ் வந்து இட் சூட்ஸ் யுவர் பேபி வித்தவுட் எனி ரேஷஸ்னா அது போட்டுக்கோங்க. பட் கிவ் கொஞ்சம் கொஞ்சம் கிளாத் அப்பப்ப ஆன் அண்ட் ஆஃப் கிளாத்துக்கும் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்க. கண்டினியூஸ் டைப்பர்ஸ் வேண்டாம். ஓகேங்க மேம். நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் ப்ளூ ட்ராய்ட் கேட்டிருக்காங்க மேம். ஃபார் 7 month baby, சரி. how many ml of water we need to give a day? Is there any limitation, ma'am? Because our BM itself contain more water content. லிமிடேஷன் எதுவும் இல்லைங்க. பாப்பா எவ்வளவு குடிக்கிறாங்க, யூரின் அவுட்புட் பாப்பாக்கு எப்படி இருக்குங்கிறதா. பாப்பா அட்லீஸ்ட் ஒரு 3 hours ஒன்ஸ் யூரின் நமக்கு போய்க்கணும். அது உங்க மில்க்க வச்சு நம்ம குடுக்குற ஆட் ஆன் 1 or 2, 3 ஸ்பூன்ஸ். யூசுவலா 2, 3 ஸ்பூன்ஸ்ங்க. ஒரு ஃபீடு குடுத்தோம்னா, இப்போ ஒரு 4, 5 ஸ்பூன்ஸ் ரைஸ் கஞ்சி குடுக்குறீங்கன்னா, 1 ஸ்பூன் வாட்டர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது பாப்பாவுக்கு வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவுதாங்க. எல்லாமே அவங்களோட நீட் பத்தி உங்களுக்கு சொல்லும். நீங்க அது வந்து எனக்கு தெரியல மேடம் அப்படின்னா, யூரின் அவுட்புட் வாட்ச் பண்ணுங்க. பாப்பா வந்து 3 hours ஒன்ஸ் ஒரு தடவையாவது யூரின் போயிரணும். அந்த மாதிரினா போதுங்க. ஓகேங்க மேம். சுகன்யா அறிவானந்தம் அவங்க கேட்டிருக்காங்க மேம். பேபி 46 days பட் ஒரு சைட்ல மட்டும் பிரஸ்ட்ல மட்டும் மில்க் 1 வீக்கா ட்ரிங்க் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். இல்ல அத என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணி குடுக்குறீங்களா நீங்க அந்த சைட? மேம் சாரிங்க மேம், எனக்கு ஒரு கால் வந்துச்சுங்க அதுக்குள்ள. என்னங்க மேம்? இல்ல சுகன்யா அறிவானந்தம் அவங்க கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? 45 டேஸ்ல அது ஜஸ்ட் நீங்க பொசிஷனிங் அது மாத்திரம் பண்ணினீங்கன்னா போதுங்க. அது வந்து ரொம்ப என்கார்ஜ்மென்ட் ஆனாலும் சில டைம் மேபி 45 டேஸ்ல நல்லா உங்களுக்கு மில்க் ஃப்ளோ நெறைய இருக்கும். அந்த சைடு மேபி உங்களுக்கு ரொம்ப என்கார்ஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாப்பாவால லாட்ச் நல்லா பண்ண முடியாததுனால அவங்க ஃபீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது என்ன இஷ்யூன்னு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க டைரக்ட்டா தான் ஃபீட் பண்ணணும். 2 பக்கமும் தான் ஃபீட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு என்கார்ஜ்மென்ட்டும் வராது. லாக்டேஷன் ரொம்ப நாளைக்கு நம்மளால கொண்டு போக முடியும். தேங்க்யூ மேம். மேம் 5:30 ஆயிடுச்சுங்க மேம். நம்ம நம்ம ஸ்டார்ட் செஷன் பண்ணிக்கலாமாங்க? ஆமாங்க மேம். இந்த ஷேர் ஸ்கிரீன் போடுறேங்க. ஒரு போஸ்ட் ஓகேங்க மேம். நீங்க என்ன எனேபிள் பண்ணி விடுங்களேன். ஓகே. ஒரு 2, 3 பிக்சர்ஸ் மட்டும் காமிச்சறேன். இந்த லாட்சிங் இது மட்டும். மேம் எனக்கு இங்க எந்த பெர்மிஷனும் காமிக்கலைங்க மேம். இத பாருங்க ஷேர் ஸ்கிரீன் போட்டா ஹோஸ்ட் டிசேபிள்டு பார்ட்டிசிபென்ட் ஸ்கிரீன்ஸ். அப்படிங்களா? சரி இருங்க என்னோட மொபைல்ல இருந்து இல்லனா காமிச்சேன். இது உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த ஸ்கிரீன் ஷேரிங் எனக்கு வர மாட்டேங்குது. தெரியுதுங்க மேம். Can you see this? இதான் வந்து KMC பொசிஷனிங். அது பாத்தீங்களா பாப்பாவோட ஹெட் வந்து ஒரு சைடா டர்ன் ஆயிருக்கணுங்க. இந்த மாதிரி நீங்க வச்சு உட்கார்ந்துக்கணும். அவ்வளவுதான்.
இது வந்து அந்த கேஎம்சி ரிலேட்டடா நான் சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா, இட் கிவ்ஸ் மேக்ஸிமம் பெனிஃபிட் ஃபார் லெஸ் தென் 2.5 kg பேபிஸ்க்கு. ஸோ மதர் வந்து இந்த மாதிரி நைட்டிக்குள்ள ட்ரெஸ் இல்லாம வெறும் நாப்கின் மாத்திரம் பாப்பாவுக்கு போட்டு வச்சுட்டு, பாப்பா மேல வந்து ஒரு டவல் ஷீட் மாதிரி வச்சு ஹெட்டை இப்படி திருப்பி வச்ச மாதிரி வச்சு உட்காந்துக்கலாம். அவ்வளவுதான். இது வந்து கேஎம்சியோடது. அந்த லேச்சிங் இதுக்கு வந்து எப்பவும் ஷேர் ஸ்கிரீன் வரும், ஏன் வர மாட்டேங்குது? மேம் நான் இப்ப பெர்மிஷன் கொடுத்துட்டேங்க மேம். இன்னொரு தடவை செக் பண்ணுங்களேங்க மேம். வரலையாங்க மேம்? சரிங்க, வருதுங்க. ஒரு மேம் அப்புறம் மீட்டிங் வந்து இன்னொரு 7 மினிட்ஸ்ல கட் ஆயிரும் மேம். திரும்ப நம்ம அதே மீட்டிங் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து இல்ல வீடியோ லிங்க் வச்சு உள்ள வந்துடலாங்க மேம். சரிங்க. ஆனா கைஸ் டெய்லி நேத்து மாதிரி தான். என்னங்க மேம்? ஆனா டெய்லி கட் ஆகிறது இல்லைங்களே. மேம் நேத்து 2 தடவை கட் ஆயிடுச்சுங்க மேம். ஒரு 2 டேஸ் மட்டும் அவங்க ஃப்ரீ ட்ரையல் கொடுத்தாங்க போல. 40 மினிட்ஸ் தாங்க மேம் மேக்ஸிமம் டைமிங். நம்ம பெய்டு அக்கவுண்ட் இல்லாதனாட்டி அந்த ப்ராப்ளம் மேம். ஓகே. கைஸ் திரும்பவும் ஒரு 7 மினிட்ஸ்ல கால் கட் ஆயிரும். நீங்க திரும்பவும் அதே மீட்டிங் ஐடி பாஸ்வேர்ட் இல்ல அதே வீடியோ மீட்டிங் லிங்க் இருந்துச்சுன்னா அதே மீட்டிங் லிங்க் தான் அப்படியே கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே நான் திரும்பவும் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ மேம். ஷேர் ஸ்கிரீன் போட்டா எனக்கு தான் தெரியல. சரி, ஓகே. நான் மெயினா அந்த லேட்சிங் வீடியோஸ் தான் காமிக்கலாம்னு நினைச்சேன். சரி, கட் ஆகிறப்ப நான் எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்க மேம். ஸ்லீப் ரிலேட்டடா தான் நான் வந்து இன்னைக்கு மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேனுங்க. ஓகேங்க மேம். பொதுவா வந்து பேபிய தூங்க வைக்கிறதுக்கு மதர்ஸ் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வாட்டிக்கும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, 10 டேஸ் ஆனோடனே தொட்டல்ல போட்டு ஆட்டலாமா மேடம்? அதுக்குன்னு ஒரு கிரேடில் வாங்கி வச்சு ஆட்டலாமா? இல்ல வந்து ராக்கிங் அந்த சேர், ராக்கிங் சேர் அது வச்சுக்கலாமா? அந்த மாதிரி. சோ எப்படி பேபிய தூங்க வைக்க பழக்கி விடணும் அப்படின்றது வந்து நிறைய பேர்த்தோட கொஷின். அதுக்கு என்ன பண்ணணும்னா, யூசுவலா என்ன சொல்றாங்கன்னா, பேபிய ஃபீட் பண்ணிட்டு நம்ம இப்ப பிரஸ்ட் மில்க் ஃபீட் பண்றோம்னா, கொஞ்சம் ட்ரவுசியா இருக்கும்போதே நம்ம பெட்லயோ அந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு ஜஸ்ட் டேப் அந்த பாப்பாவுக்கு நம்ம ஒரு 2 தட்டு தட்டி விட்டு, அதுவா தூங்கிக்க நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பழக்கி விட்டுறணும். அட்லீஸ்ட் சின்ன பாப்பாவா இருக்கும்போது ட்ரை பண்ணலனாலும் 3 மந்த்ஸ் ஆஃப் ஏஜ்ல இருந்து கண்டிப்பா நம்ம பழக்கிடணும். நம்ம வந்து டைரக்ட்டா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பேபிய வந்து நம்ம வந்து டைரக்ட்டா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இல்ல ஜஸ்ட் வந்து ராக்கிங் மூவ்மெண்ட் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு வந்து ஸ்லீப் அசோசியேஷன். பாப்பா வந்து அது பண்ணினா தான் தூங்குவாங்க அப்படின்னு நம்ம பழக்கணும்னா, அத வந்து அந்த ஸ்லீப் அசோசியேஷன் வந்து ஸ்டாப் பண்ணா தான் பாப்பாவுக்கு வந்து சஸ்டெய்னான நைட் ஸ்லீப் இருக்குங்க. ஈச் டைம் பாப்பா அது ஃப்ரம் 3 மந்த்ஸ்ல இருந்து நம்ம வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும். கொஞ்சம் ட்ரவுசியா இப்பதான் தூக்கம் வரப்போகுது. லைட்டா கண்ணு சொருவுது அப்படின்ற டைம்ல நம்ம பெட்ல படுக்க வச்சு பாப்பாவ தூங்க வச்சிரணும். அது அந்த மாதிரி பண்ணா நீங்க நம்ம அந்த மாதிரி பாப்பாவ வச்ச உடனே பாப்பா வந்து கண்ண நல்லா ஃபுல்லா அவேக் ஆயிடுறாங்க. ஃபுல்லா கிரை பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க அப்படின்னாலும், ஜஸ்ட் நீங்க பக்கத்துல உட்கார்ந்து 2 வாட்டி தட்டி விட்டுட்டு அப்பப்ப பண்ணீங்கன்னா போதும். நம்ம எடுத்து வச்சு ராக் பண்றது, மறுபடியும் ஃபீட் பண்றது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்ப பாப்பா என்ன கத்துக்கிறாங்கன்னா, நம்ம வந்து வச்சுட்டு நம்ம திருப்பி நம்ம கிரை பண்ணோம்னா, அம்மா நம்மள எடுத்துக்குவாங்க. திருப்பி ஃபீட் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி அந்த பாப்பாவோட லேர்ன்ட் பிஹேவியர் அதே மாதிரி தான் போய்க்கிட்டே இருக்கும். பொதுவா என்ன இந்த மாதிரி வீட்ல இருக்க கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்கலாம் பார்த்தாங்கன்னா, "இங்க கொண்டா நீ ஃபீட் குடுத்துட்டீல, என்கிட்ட குடுத்துரு. நான் ராக் பண்ணி தூங்க வச்சுக்கிறேன்னு" சொல்லி ராக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சோ ஒவ்வொரு வாட்டியும் பாப்பா என்ன கத்துக்கிறாங்கன்னா, இந்த மாரி ட்ரவுசியா இருந்தா, அடுத்து நம்மள வந்து ராக்கிங் பண்ணா நம்ம தூங்குவோம். ஸ்லீப் இனிஷியேஷன்க்கு வந்து பாப்பாவ நம்ம அவங்களா ஸ்லீப் இனிஷியேஷன் பண்ற மாதிரி கத்துக்க 3 மந்த்ஸ்ல இருந்து பழக்கணும். நாம வந்து செல்ஃப் ராக்கிங் பண்ணி, அந்த மாதிரி ஸ்லீப் இனிஷியேட் பண்ணி, பாப்பாவ பழக்கி விட்டோம்னா, அந்த பிஹேவியர் அது நம்ம பழக்கி விடுற பிஹேவியர். அதனால நாம என்னைக்கு நம்ம நிறுத்துறோமோ, அது வரைக்கும் பாப்பா வந்து அது மாதிரி பண்ணினா தான் தூங்குவாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, நெறைய பேர் டிராவலிங் அப்ப ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா, ஒன் டேல இப்ப வந்து ட்ரெயின் டிராவல் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் டிராவலோ இல்ல கார் டிராவலோ ஒரு 10 ஹார்ஸ் 12 ஹார்ஸ்க்கு அந்த மாதிரி அவங்க ஷிஃப்ட் வேற பிளேஸஸ்க்கு போகணும்னு நினைக்கிறப்போ தே ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி கிராங்கி பேபியா கஷ்டப்படுவாங்க. அது இல்லாம ராக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிற பாப்பா என்ன ஆகும்னா, டேஸ் அதிகமாக ஆக அவங்களோட அந்த ராக்கிங் வந்து டைம் டியூரேஷன பாப்பா வந்து நெறைய நேரம் கேட்க தான் செய்வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் தொட்டில்ல போட்டேன் மேடம். ஒரு 10 மினிட்ஸ் ஆட்டுனா தூங்கிருவா.
திருப்பி ஒரு 5 மந்த்ஸ் ஆகும்போது வந்து 1/2 மணி நேரம் ஆட்டுனா தான் மேடம் தூங்குறா. திருப்பி 7 மந்த்ஸ் ஆகும்போது, மேடம் நைட் எல்லாம் ஆட்டிக்கிட்டே தான் மேடம் இருக்கிறோம். பாப்பா ஆட்டுனா தான் கண்ண மூடுது. நான் ஆட்டுறத நிறுத்துனேன்னா வால் வால் வால்ன்னு கத்துது அப்படின்றாங்க. அது எப்படின்னா லேர்ன்ட் பிஹேவியர் தான். நம்ம முதல்ல இருந்து நம்ம ஆட்டி பழக்கிட்டோம். அதனால இந்த மாதிரி தொட்டில்ல போட்டு ஆட்டி பழகிட்டா எப்பவுமே நாங்களுக்கு இப்படிதானான்னா, நோ. நீங்க அதுலருந்து கட் பண்ணி வெளிய வரலாம். அத கட் பண்ணி வெளிய வரணும்னா, என்ன ஆகணும்னா, நீங்க தொட்டில்ல இருந்து எடுத்து பாப்பாவ பெட்ல வச்சுட்டு, ஜஸ்ட் பாப்பாக்கு என்ன ஃபீடிங் என்னெல்லாம் பண்றீங்களோ பண்ணிட்டு, பக்கத்துல உட்கார்ந்து கைய தட்டிட்டு விட்டுறணும். பாப்பா அப்படியே அப்ப என்ன ஆகும்? பாப்பா க்ரை தான் பண்ணுவாங்க. க்ரை பண்ணாலும், நீங்க வந்து பாப்பா மறுபடியும் எடுத்து தொட்டில்ல போடக்கூடாது. அதே மாதிரி ஒரு 1 வீக் பழக்குனீங்கன்னா, பாப்பா வந்து திருப்பி தானா தூங்கி பழகிக்குவாங்க. அவ்வளோதான். அதுக்கு ஏன் வந்து அந்த இப்ப நம்ம ஒவ்வொரு வாட்டியும் தூங்க வைக்கிறதுக்காக ப நிப்பிள் குடுக்கறது, இல்ல மத்தபடிக்கு நான் பிரஸ்ட் மில்க் தான் மேடம் குடுப்பேன். தூங்குறதுக்கு மட்டும் சும்மா சப்பறதுக்காக நிப்பிள் வாயில வச்சுருவோம். அது சப்பிட்டு தூங்கிருவாங்க. இல்ல வந்து பாப்பாக்கு வந்து ராக் பண்ணா தான் தூங்குவாங்க. இல்ல கன்டினியூஸா மதர் ஃபீடிங் சும்மா வாயில வச்சுக்கிட்டே இருந்தா தான் தூங்குவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பேரு ஸ்லீப் அசோசியேஷன்ஸ். இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. பாப்பா இண்டிபெண்டன்ட்டா தானே சுயமா தூங்கி பழகிக்க 3 மந்த்ஸ்ல இருந்து நம்ம ரொம்ப ட்ரெயின் பண்ணணும். அந்த ட்ரெய்னிங் என்னன்னா, ஜஸ்ட் நீங்க ஃபீடிங் குடுத்துட்டு கம்முன்னு விட்டுறணுங்க. அது பாப்பா தானாவே தூங்கி பழகிக்குவாங்க. இல்லன்னா நீங்க வந்து கூட ஏதாவது மியூசிக் மாதிரி போட்டு விடலாம். அப்ப என்ன ஆகும்? பாப்பா வந்து கத்துக்குவாங்க. அம்மா கிட்ட ஃபீட் பண்ணிட்டு மியூசிக் போட்டாங்களா, அதே மாதிரியே எப்ப பாப்பாவுக்கு நைட்டு பால ஏதாவது குடுத்துட்டு படுக்க வச்சுட்டு, ஒரு மெலோடியஸான உங்க வாய்ஸ், நீங்க பாடுன மியூசிக்கே இது பாடுனதையே ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டீங்கன்னா, பாப்பா அத போட்டா ஓகே. இப்ப நமக்கு தூங்குற டைம் அப்படின்னு சொல்லி அத அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படிதான் நம்ம பழக்கணும். இந்த ராக்கிங் இதெல்லாம் பண்ணீங்கன்னா, அதுக்கு பேரண்ட்ஸோ இல்ல கேர் கிவர்ஸ்க்கு தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து குட்டி பேபில இருந்து நம்ம எப்படி ஸ்லீப்ப வந்து அவங்களா பண்ண கத்துக் குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் நானு. சோ இப்ப சடனா இப்ப நம்ம வந்து நெறைய பேர் சொல்றது வந்து 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் ஆகும்போது, இந்த ஸ்கூல் போற டைம்ல ஒரு 5 இயர்ஸ் கிட் எடுத்துக்கோங்க. காலையில எல்கேஜி. அது காலையில ஸ்கூலுக்கு போறாங்க. நம்ம ஒரு அ செவ 8:00 ஸ்கூலுக்கு போகணும்னா, நீங்க வந்து ஒரு 6:30, 7க்கு எந்திரிக்கணும் பாப்பா. அப்பன்னா அவங்க எப்ப தூங்கணும்னா, அட்லீஸ்ட் அவங்களுக்கு 10 டூ 12 ஹார்ஸ் ஆவது அவங்களுக்கு ஸ்லீப் தேவ பாப்பாவுக்கு. ஸோ 10 டூ 12 ஹவர்ஸ் அவங்க தூங்கணும்னா, நம்ம வந்து முதல்லயே அவங்கள தூங்க வைக்கணும். ஒரு 7:00, 8:00 நீங்க வந்து ஃபீடிங் வந்து 7:00, 7:30க்கே குளோஸ் பண்ணிரணும் டின்னர. டின்னர் குளோஸ் பண்ணிட்டு நைட்